ஈசல் என்னும் உயிரினம் ஒரு நாள் மட்டுமே வாழ்கிறது என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவ்வாறு கிடையாது. அதற்கு ஏன் ஒரு நாள் மட்டுமே பறக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், அதை பற்றி அறிந்து கொள்வோம். ராணி கரையான் முட்டையிட்ட பிறகு அந்த முட்டையிலிருந்து பொரிந்து வரும் சிறிய கரையானுக்கு பெயர் நிம்ப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. முதலில் அனைத்து கரையான்களும் நிம்புகளாக பிறக்கின்றன. சூழ்நிலை மற்றும் காலனியின் தேவைக்கேற்ப அவை வேறுபட்ட பணி வகைகளை அடைகின்றன. ஒவ்வொரு காலனியிலும் வேலைக்கார கரையான்கள், வீர கரையான்கள் பெரும்பான்மையாக இருப்பினும் சில சிறப்பு நிம்புகள், ஸ்பெஷலைஸ் நிம்ப்ஸ் என்று அழைக்கப்படும் இனப்பெருக்க குழுவாக வளர்ந்து இறக்கைகள் பெறுகின்றன. இது பெரும்பாலும் காலனியின் அளவு மிகப்பெரியதாக மாறும்போது மட்டுமே நடக்கும். வளர்ந்த பிறகு இந்த இறக்கையுள்ள இனப்பெருக்க கரையான்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் கூடிலிருந்து புறப்படும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்காகவே அவைகளுக்கு இறக்கைகள் முளைக்கின்றன. இவை ஒரே நாளில் இடம்பெயர்ந்த பிறகு புது காலனியை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஆண் மற்றும் பெண் ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்து இரண்டாக இணைந்து புதிய கூடு அமைக்க திட்டமிடுகிறது. இணைந்த பின்பு இவை இறக்கைகளை உதிர்த்து ராஜா மற்றும் ராணியாக மாறுகின்றன. இணைந்த ராணி மற்றும் ராஜா ஒரு சிறிய குழியில் ஒளிந்து கொள்ளும். ஆரம்பத்தில் ராணி சில டஜன் முட்டைகளை வைக்கும். பின்னர் வேலைக்கார கரையான்கள் வளர்ந்து அதிகரிக்கும் போது மகத்தான முட்டையிடும் திறனை ராணி கரையான் அடைகின்றது. இவ்வாறு ஒரு புதிய கரையான் காலனி உருவாகிறது. இந்த தகவல் உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். இது போன்ற தகவல்கள் நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம்.